வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உளுத்தம் பருப்பில் நிறைந்துள்ள வளமான மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம உளுத்தம் பருப்பை உணவுகளில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த இட்லி தோசை சுடுறதுக்காக நம்ம எடுத்துக்குவோம். உளுத்தம் பருப்பை அப்படியேவும் நம்ம சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது உளுத்தம் பருப்பில் அந்த தோலை நீக்காமல் அந்த கருப்பு உளுந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் உங்களால் பெற முடியும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உளுத்தம் பருப்பில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உளுத்தம் பருப்புங்க. ஸோ இந்த உளுத்தம் பருப்பில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் இந்த மாதிரி தாதுக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கக்கூடியதுதான். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே எலும்புகளினுடைய அடர்த்தி அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தேய்மான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக எலும்புகளுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதால எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது. இதனால 30-40 வயதிலே நமக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அந்த அபாயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் வலுவாக ஸ்ட்ரென்த் எல்லாம் தடுமாறாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வெளி, எலும்புருக்கி, முடக்கவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் வரக்கூடாதுன்னா உளுத்தம் பருப்பு எடுத்துக்கொண்டு எலும்புகளை வலுவாக்கிக்கலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியது உளுத்தம் பருப்புங்க. அதுக்கான காரணம் என்னன்னா உளுத்தம் பருப்புல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வளமான அளவில் அதிகமாக இருக்கிறதால இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் அந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க தொடர்ந்து உளுத்தம் பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது போல இருக்கும். தொடர்ந்து நீங்க உளுத்தம் பருப்பு எடுத்துட்டீங்கன்னா அந்த நார்சத்து கிடைக்கும் போது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும். உங்களுடைய குடல் இயக்கம் எப்போதுமே சீராக இருக்கும். ஸோ அது உங்களுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவு செரித்ததுக்கு அப்புறம் கழிவுகள் குடல்களிலேயே தங்கி விடப்படும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி போன்ற நிறைய வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது, எப்போதுமே செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக செயல்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். காரணம் உளுத்தம் பருப்பில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணதான் இதயம் ஆரோக்கியமாக இருக்குமா? பிபி ப்ராப்ளமும் இதயம் தொடர்பான பிரச்சனையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான், அது தொடர்புடையது தான். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த உளுத்தம் பருப்பில் இருக்குங்க இல்லையா, இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும் போது தான் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகும். ஸோ இந்த மாதிரி நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கத்தை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்றோம். ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்காது. மேலும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிகிறது. அதாவது தமனிகளில் கொழுப்பு படிவது இந்த உளுத்தம் பருப்பு தடுத்து அந்த ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம். இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்துட்டே இருக்கலாம். அதுக்கு அந்த பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளணும். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் உடலுக்கு ஒரு விதமான பலம், அந்த உறுதியை கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளில் உளுந்தும் ஒண்ணுங்க. ஸோ உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் தசைகளை வலுப்படுத்துறதுக்கு, குறிப்பாக உடல் சோர்வடையாம ஒரு நாள் முழுக்க தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருமே அந்த உடல் சோர்வை நீக்கிறதுக்குமே ஒரு மிகச்சிறந்த உணவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உளுத்தம் பருப்பு இருக்கும். ஸோ உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தசை பிடிப்பு, தசை வலி எல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. தசைகள் தளர்ந்தும் போகாது. நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உடல் உங்களுக்கு பலமாகவே இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். காரணம் உளுத்தம் பருப்புல இரும்பு சத்து வளமான அளவு நிறைந்திருக்கு. ஸோ இது உடல்ல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை, அந்த அனிமியா குறைபாட்டை நீக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு அந்த உளுத்தங்களியாகவோ அல்லது உளுத்தங்கஞ்சி, உளுத்தம் சோறு இந்த மாதிரி எடுத்துக்கொள்வது நல்லது. அவங்களுக்கு அந்த குறைபாடான இரும்பு சத்து மறுபடியும் கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் மீண்டும் அவங்களுடைய ரத்தத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு
சுரக்காய் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை உடல் எங்கும் கொடுக்கும். இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, கவனமின்மை போன்ற அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே அவங்களுக்கு தென்படாது. அவங்க நலமோடு இருப்பாங்க. ரத்த சோகை அப்படின்றது பேச்சுக்கு இடம் இருக்காது. ஸோ தொடர்ந்து அனைவருமே நலம் பெறுவதற்கு, உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக வாழ்வதற்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உடலை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.